Hi friends, welcome to exercise 4.2. ஓகே 4.2ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸசைஸ் எதை பற்றினா ஆல்ரெடி நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் தான் பார்த்துட்டோம். போன எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டேன், போன எக்ஸசைஸ் எல்லா சம்ஸையும் போட்டேன், எல்லாத்தையுமே போட்டிருப்போம். ஸோ இதில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன பண்ணும், என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதை வச்சு எப்படியா சம் ஈஸியாக போட முடியுமா. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, உங்கள் புக்கு படி 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி 1-2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஓகே, ஒரு 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்கள் புக்கு பொறுத்த வரைக்கும். நம்ம சிலபஸ் ஓகே 6 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு நான் லிஸ்ட்டு இங்கே சொல்லிடுறேன். ஸோ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஏ டேஷ்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ டேஷ்னா என்னது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 சிம்பிளாகவே எடுத்துப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோவை காலமாக மாற்றுறேன், இந்த ரோவை காலமாக மாற்றுறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? 1 4s are 4, 3 2s are +6 வருது, ஸோ -6. இங்கே டிட்டர்மினன்ட் போடுங்க. 1 4s are 4, 3 2s are +6 வந்தால் -6. ஸோ இங்கே -2, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -2, ஏ டிரான்ஸ்போஸும் -2 தான். கரெக்டாக பார்த்தீங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சேமாக தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸோட ரோவையும் காலத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட அது அப்படியே சேமாக தான் இருக்கும். ரோவை இந்த காலமாக மாற்றிட்டேன், அப்போ இந்த ரோ காலமாக மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, ஸோ மாற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா எக்ஸாம்பிளோட? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் அடிச்சிடுறேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி எழுதலாம். ஓகேவா? இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தெரியுதா? இஃப் எனி 2 rows, ஏதோ 2 ரோ, ஓகே ஏதோ 2 ரோ ஆர் 2 காலம், ரோவாக இருக்கலாம் இல்லை காலமாக இருக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இதை தூக்கி இங்கே போடுறேன், தூக்கி இங்கே போடுறேன் பண்ணால் அதோட டிட்டர்மினண்ட்டோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். சைன் ஆஃப் டிட்டர்மினன்ட் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது, சும்மா 1 2 3 0 1 0 4 0 -1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இங்கே கூட 0 வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவே வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிடணும். கரெக்டாக மறைச்சிட்டா 1 × -1 -1, 0 × 0 0. நெக்ஸ்ட்டு -2, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ் தானே. ஸோ இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிடணும். இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 0 × -1 0, 4 × 0 0 தான். ஸோ 1 × -1 இது 0 ஆகிடும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வருது? -1ன்னு வருது. ஓகே, இப்போது இன்னொரு மேட்ரிக்ஸ். ஓகே, இதே மேட்ரிக்ஸ் தான். ரோ எனி 2 rows, ஏதோ 2 ரோ மாற்ற போகிறேன். ஓகே, நல்லா பாருங்கள். ஒரு 2 rows மாற்ற போகிறேன். ஃபஸ்ட் ரோ தூக்கி லாஸ்ட்டாக போட்டு லாஸ்ட் ரோ தூக்கி மேலே போட்டுடலாம். ஓகே, இல்லை ஃபஸ்ட் 2 ரோவை மாற்றலாமே. இதை தூக்கி மேலே போடுங்க. 0 1 0, இந்த 1 2 0 கீழே போட்டேன், 4 0 1 கீழே உள்ள இது லாஸ்ட்டாக உள்ளது அப்படியே இருக்குது. இது 2 ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி 2 rows, ஏதோ 2 ரோ மாற்றுறேன். ஸோ இப்போது காலம் கூட மாற்ற, ஏதாவது 2 காலம் ஒரே நேரத்தை ரோவையும் மாற்றி காலம் மாற்றுறோம். ரோ மாற்றிட்டோமா, இது ஒரு மேட்ரிக்ஸ். காலம் மாற்றி வேறு மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரே மேட்ரிக்ஸ் 2 பண்ணுது, ஏதாவது ரோவாக பண்ணணும், காலம்னா காலமாக பண்ணணும் ஒரே மேட்ரிக்ஸில். ஓகேவா? ஸோ இப்போது ரோ மாற்றிட்டேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் பின்னு பேர் வச்சுக்கலாம். மாற்றுறேன். இது புது மேட்ரிக்ஸ் தான், ஏன்னு போடக்கூடாது இல்லை, ஏ வேறு இது வேறு இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு டிட்டர்மின் கண்டுபிடிங்களேன். ஃபஸ்ட்டு 0 0 இன்ட்டு எந்த ரோ காலம் பார்த்தாலும் 0 தான் வரும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது -1 இன்ட்டு இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 1 × -1 -1, 4 × 0 0. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டு இது 0 தான். ப்ளஸ் எனிதிங் 0 × எனிதிங் 0 ஆகிடும். ஸோ 0 × 1 0, மைனஸ் × மைனஸ் +1, இது 0 × 1 0, ஸோ +1. இங்கே பாருங்கள், -1 இருந்துச்சு. ஒரு ரோவை ஒரு 2 ரோவை மாற்றினேன். இப்படி இருந்ததை இப்படி ட்விஸ்ட் பண்ணேன். எனி 2 rows, ஏதோ 2 ரோவை மாற்றுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இவனை இங்கே போட்டேன், இவனை இங்கே போட்டேன். இன்டர்னா உள்ளன்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணேன். தென் த சைன் ஆஃப் டிட்டர்மினன்ட் சேஞ்ச், சைன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், -1 வந்து +1 ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் செகண்ட் இதுக்கு மீனிங். ஸோ ஏதாவது 2 ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ பண்ணலாம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் ரோ பண்ணலாம், செகண்ட் ரோ தேர்ட் ரோ என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பண்ணால் சைன் வந்து சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி போகலாம்.
இப்போது தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ரைட் பண்ணுறப்பாங்க. இஃப் எனி 2 rows ஏதோ 2 ரோவோ ஆர் காலம் 2 காலமாக கூட இருக்கலாம். ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் உங்கள் தம்பியும் அண்ணனோ அக்காவோ ட்வின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருப்பீங்களா, ஐடென்டிக்கல் தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வந்து 0. ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்க தேவை, ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். எக்ஸாம்பிள் தரேன், டோன்ட் வரி. ஓகே, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் 2/2 எடுத்துக்கலாம். 1 2, இதுவும் 1 2. ஓகே, இந்த ரோவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரோ 1 2, இந்த ரோவும் ஒரே மாதிரி 1 2 1 2 பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. ஓ மை காட். ஓகே, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான் போடணும், ப்ராக்கெட்லாம் இருக்கக்கூடாது. டிட்டர்மினன்ட் 1 × 2 2, 1 × 2 +2 -2 ஆகிடுச்சு, 0. பார்த்தீங்களா, ஒரு ரோஸோ இல்லை காலம்ஸோ ஒரே மாதிரி இருந்தால் 0 ஆகிடும் டிட்டர்மினன்ட். இப்போ பெருசாக சார் 2/2 போட்டிங்க, பெருசாக போட்டு பார்த்துங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. பெருசாக போடுறேனே 1 2 3, இங்கேயும் கொஞ்சம் மாற்றி போடலாம். 1 0 1, இங்கே 1 0 1, இங்கே 4 5 6. ஓகே, இப்படி வச்சுக்கிட்டேன். நானே சும்மா தான் போடுறேன் நம்பர்ஸ் எல்லாம். இந்த 2 ரோ ஒரே மாதிரி இருக்கா, இந்த 2 ரோ ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறேன், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு 1 எடுத்தால் கரஸ்பாண்டிங் ரோவையும் அந்த காலத்தையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டா 5 × 1 5, 6 × 0 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு -0. ஸோ 0 × இது பண்ணாலும் 0 வந்துடும். ஓகே, அதை விட்டுருங்க. ப்ளஸ் லாஸ்ட்டாக 1. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 2 ரோ ஒரே மாதிரி இருந்தால் 0 வரும்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ரோவையும் ப்ளஸ் 1 எடுத்து அந்த ரோவையும் அந்த காலத்தையும் மறைச்சிடணும். ஸோ 4 × 0 0, 5 × 1 +5, ஸோ -5 வரும். ஸோ 1 × 5 5a, இது -0, அதை விட்டுருங்க. ஸோ -0 +1 0 - 5 -5, 1 × -5 -5. ஸோ 5 -5 என்ன ஆகும், 5 - 5 0. பார்த்தீங்களா, நான் தான் சொல்கிறேன்ல, யார் நம்புறீங்க என் பேச்சை. ஸோ 2 ரோவோ இல்லை 2 காலம் கூட சேமாக இருக்கலாம் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இது இவ்வளோ போடவே தேவையில்லை. பாருடா, ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் சேம் டாடி, ஏன்டா இவ்வளோ பெருசாக போட்டுனுங்கிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். டாடி 0டா, எப்போ அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும்டா, எல்லாம் டிசைனில் இருக்குடா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இப்படி தேர்ட் சம் முடிஞ்சு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி சம் இல்லை, தேர்ட் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா. தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி போகலாமா. இப்போது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இதோ இருக்கிறது. ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னால், இஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் அ ரோ ஒரு ரோ இல்லை ஒரு காலமாக இருக்கலாம். ஓகே, அதை வந்து ஆஃப் அ டிட்டர்மினன்ட் வந்து மல்டிப்ளைடு பை எ கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா தென் டிட்டர்மினன்ட் ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணணும் கேவால் அப்படின்ற அதே கேவால். சார் புரியவே இல்லை சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. வெயிட் எக்ஸாம்பிள் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுது உங்களுக்கு. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது, சும்மா எடுத்துப்போமே 1 2 3 4ன்னு வருது. ஓகே, ஈச் எலமெண்ட் ஆஃப் அ ரோ, ஒரு ரோவை ஓட எல்லா எலமெண்ட்டையும் ஏதோ ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட்டால் கேவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ ஏவை ஃபஸ்ட் ரோ 5ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஃபஸ்ட் ரோ மட்டும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் என்னோட கே வந்து என்னது 5 இப்போதைக்கு. ஓகேவா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 1s are 5, 5 2s are 10, கீழே 3 4. ஓகே, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி வைங்களா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, புதுசாக வந்த மேட்ரிக்ஸை பின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் என்ன வரும், 4 3 2s are 6 -6, ஸோ -2. இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி 5 4s are 20, 3 10s are -30, ஸோ -10. நல்லா பாருங்கள், இப்போ இந்த ஆன்சர் -10 எப்படி இருக்குன்னா, 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன், இதோட ஆன்சர் இங்கே போடுங்க -2. அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸோட ஒரு ரோவையோ ஒரு காலத்தையோ ஏதாவது ஒரு நம்பரால் நீ மல்டிப்ளை பண்ணுறேன்னா, 5ன்னு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா, புதுசாக வந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்காதடா, இது கண்டுபிடிக்க தேவையில்லைடா. இந்த டிட்டர்மினன்ட்டையே 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணேன், இந்த டிட்டர்மினன்ட்டையே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இந்த ரோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த டிட்டர்மினன்ட் ஆன்சரே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும்டா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதான் இதுக்கு மீனிங், புரியுதா. ஸோ ஒரு ரோவையோ இல்லை ஒரு காலத்தை கூட நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும், இதே -10 தான் வரும். ஓகே, அதான் அதுக்கு அர்த்தம், புரிஞ்சுதா.
ஒரு ரோவை 5ஆலையோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு கேவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 2ஓ 3ஓ -2ஓ -3ஓ -4ஓ 1/2ஓ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் புதுசாக வந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. பழைய டிட்டர்மினன்ட்டையே அதே அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பராலேயே இந்த கேவாலேயே இந்த டிட்டர்மினன்ட் இஸ் மல்டிப்ளைட் பை கே. இந்த டிட்டர்மினன்ட்டை கேவால் மல்டிப்ளை பண்ண அந்த கே ஏதோ நம்பர் மல்டிப்ளை பண்ணுற பற்றியா அதால் மல்டிப்ளை பண்ணாலே இந்த ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 4th சம் ஓவர். ஸோ 4th ப்ராப்பர்ட்டியோ சம்முனே வருது. 4th ப்ராப்பர்ட்டி ஓவர். நெக்ஸ்ட்டு 5th 6th 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ரொம்ப ஈஸி. ஓகே, முடிச்சிடலாம். இப்போ 5th ப்ராப்பர்ட்டி. சார் என்ன சார் 5th ப்ராப்பர்ட்டி எழுதவே இல்லை? புக்கில் இதை விட பெருசாக ஒரு 5 லைனுக்கு ஒரு தியரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த தியரி நீங்களே எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, புக்கில் எந்த பேஜ்னால் அந்த இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 113ல் இந்த இருக்குது இந்த 3 லைன். இதை நான் எழுதுனா 5 லைன் வந்துடும், அதனால் 5 லைன் சொன்னேன். ஸோ அதை தியரி நீங்களே எழுதி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை ஷார்ட்டாக அதில் என்ன இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி A1 B1 C1 ஏதோ நம்பர்ஸ் K1 K2னா நம்பர்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்பர்ஸ், சம் நம்பர்ஸ். இப்படி இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம், 2ஆக உடைக்கலாம். எப்படின்னா இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, இதுக்கெல்லாம் நடுவில் இங்கே ப்ளஸ் போடணும். இங்கெல்லாம் என்ன சிம்பிள் இருக்கோ ப்ளஸ் தான் போடணும். நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ போட முடியாது. ஓகே, அப்பவும் போடலாம். லைட்டாக மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா போடலாம். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு போடலாம். கரெக்டாக? ஸோ போடலாம், ரைட்டாக மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் சம் போடும்போது சொல்லலாம் பார்த்தேன். ஸோ நீங்கள் இப்போ கேட்குறதுனால சொல்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதை 2ஆக உடைக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த A1 A2 A3, நெக்ஸ்ட் இந்த கீழே உள்ள B1 B2 B3, C1 C2 C3. ஸோ இப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த K1 K2 K3 ஒரு ஆட் ஆகிருக்குல்ல, அதை மட்டும் இங்கே மட்டும் போடலாம். இந்த ஏவே இல்லாமல் A1 A2 A3 இல்லாமல் கீழே உள்ளது அப்படியே இருக்கு, எழுதிக்கோங்க. B1 B2 B3 C1 C2 C3. இப்போ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் அது இப்படி உடச்சி 2ஆக பிரிச்சுருக்கோம். இந்த 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் எல்லா ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் சம்திங் ஒரு 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சம்திங் ஒரு 2ன்னு வரும், இதுக்கு சம்திங் ஒரு 3ன்னு வரும். 2 + 3 5னே வந்துடும். ஓகேவா சார்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதில்ல? எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதை அழிச்சிடலாமா? போர்டில் இடமே இல்லை. போர்டு பார்த்தீங்களா, முடிஞ்சு போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மேலே அழிச்சிரு. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, நோட் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மேலே தரேன். ஸோ இது மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஓகே சார், என்ன சார் 2/2 எழுதிருக்கீங்க? இதெல்லாம் 3/3 2/2 3/3 எல்லாம் ஒன்று தான். ஓகே, நம்ம சம் போடும்போது இந்த மாதிரி நிறைய சம்ஸ் போடுவோம். ஓகே, ஸோ சம் போடும் ப்ராப்பர்ட்டி நல்லா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, அப்புறம் அது மட்டும் நம்ம புக்கில் இது திரும்ப எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு திரும்ப ABC தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குமே தான் நான் நம்பர்ஸ் வச்சு கொடுத்தேன். நீங்கள் கேட்கலாம், சார் இதை ஆட் பண்ணி 10ன்னு போட்டு போடுவீங்களா, ப்ராப்பர்ட்டின்னு பிரிச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னா. கரெக்டு தான், வாஸ்தவம் தான், புத்திசாலி தான் நீங்கள், ஒத்துக்கிறேன். ஆனால் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி புரியுதுக்காக இதை பிரித்து பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்படி வருமா, உண்மையிலே இது வருமா, இதுக்கு இப்படி பிரித்து போட்டால் வருமா, செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடை ஆட் பண்ணிக்கலாம். 4 + 6 10 15 2 3. இல்லை இதை எப்படியே கூட வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடு இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டுறீங்களா? 4 3s are 12, 2 7s are +14 வரும். ஸோ -14. ஓகே, ப்ளஸ் 6 3s are 18, 2 8s are 16, +6 வந்தால் -16. ஸோ 12 - 14 -2 ப்ளஸ் இது +2. ஸோ இது இங்கே டிட்டர்மினன்ட் 0 வருது. ஓகே, பார்ப்போமா டிட்டர்மினன்ட் 0 இந்த சைடும் வருதான்னு? ஸோ 10 3s are 30, 2 5s are 2 15s are அதுவும் 30. ஸோ 0 = 0. பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட்னாலும் சரி, இந்த ப்ளஸ்ஸாக இருக்க நம்பர்ஸ் தனியாக பிரித்து டிட்டர்மினன்ட் பிரித்தாலும் சரி சேமாக தான் வரும். இதே ஐடியா தான் 3/3க்கு. ஓகே, அப்படியே பெருசு பண்ணுறவன் தான். நீங்கள் ஒன்றும் சின்ன பப்பா இல்லை. ஓகே, 12th படிக்கிறீங்களா? ஸோ இதுக்கு லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிஞ்சிடும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் நிறையா போடுவோம், அப்போ உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்பர்ட்டி முடிச்சு, நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போது 6th ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ரிமைன் அன்சேஞ்ச், மாறவே மாறாது. சேஞ்சுடுனா மாறுது, அன்சேஞ்சுனா மாறாது. இஃப் வி அப்ளை த ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணாலும் மாறவே மாறாது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்துருக்கோம்? எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். கரெக்டாக? எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஓகே, போன சாப்டரில் பார்த்தோம், 3rd சாப்டரில். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணால் கூட என்னோடய டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ எக்ஸாம்பிள் இதான் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, டிட்டர்மினன்ட். இப்போ இந்த ஏக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சி வச்சுப்போம். அப்புறமா அந்த ரோ ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். அப்போ மாறுதான் செக் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுங்க. 1 எடுத்துகிட்டு அந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கலாமா? இந்த 1 இருக்க ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 1 × -1 -1, 0 × 2 0 ஆகிடும். ஸோ -1. நெக்ஸ்ட் இது 0 ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அது 0 ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இதுவும் ப்ளஸ் தான். 2 ப்ளஸ் தான். ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிட்டேன். 0 × 0 0, இது -3 வருது. ஸோ +3 ஆகிடும். கரெக்டாக? ஸோ என்ன ஒரு ஆன்சரு? 1 × -1 -1, இது 0, 2 3s are 6. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 5. இப்போ நான் ஒரு ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா R1 இப்படி போட்டுட்டு இங்கேயும் R1ஏ தான் போடணும். கரெக்டாக? ஸோ நான் சும்மா கேனா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சும்மா ஒரு 2ஆல் R2 மல்டிப்ளை பண்ணுறேன். R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை R1ஓட ஆட் பண்ணி திரும்ப அந்த ஆன்சரை R1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி 3rd சாப்டரில் பார்த்துருக்கோம். நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். அப்படியே போட்டிருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க. மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைனா 3rd சாப்டர் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்கே R2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆன்சர் சைடில் வச்சுக்கோங்க. 5. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், R1 எழுதிட்டேன். R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எந்த நம்பர் வேணால் வந்துட்டலாம். சும்மா கேக்கு பதிலாக 2ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? 0, 2 × 0 0, 2 × -1 -2, 2 × 2 4. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 + 0 1, 0 -2 2 -2, 2 + 4 6. இப்போ இந்த ஆன்சர் எங்கே போடணும்? R1ல் போடணும். போடுங்க. இப்போ புது மேட்ரிக்ஸு. ஸோ பேரை மாற்றிட்டேன். ஓகே, பின்னு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் ரோவில் இந்த ஆன்சர் போடணும். 1 -2 6. செகண்ட் ரோ R2 R3 நான் டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே இருக்கட்டும். 0 -1 2 3 0 1. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணால் கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ அன்சேஞ்ச் மாறாது, இதே 5 வருதுன்றாங்க. பார்ப்போமா அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை செக் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. ஸோ அது இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 1 × -1 -1, 2 × 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ -× -+2 ஆகிடும். ஓகே, ப்ராக்கெட். இந்த ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிட்டேன். 0 × 1 0, 3 2s are 3 2, 0 × 1 0, 3 2s are 6. ஸோ +6ன்னு இருக்குது. ஸோ -6ன்னு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 6 இருக்குது, +6. ஸோ இந்த ரோவையும் அது இருக்க கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிட்டேன். இங்கே 1 கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகே, கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிட்டேன். 0 × 1 0, -3 வந்து +3ஆக மாறிடும். கரெக்டாக? ஓகே, ஸோ பண்ணிட்டோம். இப்போது 1 -1 × +0 -1, 2 இங்கே -6 வரும். +6 × 3 ஆன்சர் செக் பண்ண போகிறோம். அவங்க சொன்னது கரெக்டானு பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 × -1 -1, 2 × -6 என்ன வரும்? -12. 6 3s are 18. ஸோ இந்த 18 அப்படியே வச்சுக்கோங்க. +18 -12 -1 என்ன ஆகும்? -13 ஆகும். 18 - 13 என்ன? 5. ஓ மை காட், இதோட ஆன்சரும் 5 தான். அடங்கப்பா, பாருங்கள் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக பார்த்தீங்களா? ஒரு டிட்டர்மினன்ட் வந்து சேஞ்சே ஆகாது. எப்போது இந்த மாதிரி ரோ ஆப்ரேஷன்ஸை பண்ணால் கூட, இல்லை காலம் ஆப்ரேஷனை பண்ணால் கூட, எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ இங்கே ஒரு வேல்யூனா இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த வேல்யூ தான் சேமாக வரும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ 6 ப்ராப்பர்ட்டிஸ்மா தரமாக செஞ்சுட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப தரமாக பயங்கரமாக எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 6 ப்ராப்பர்ட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வீடியோ 2 வாட்டி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருமே 2 வாட்டி பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். சைடில் எழுதிக்கோங்க. நான் போட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எந்த ப்ராப்பர்ட்டியும் எக்ஸாம்பிள் கொடுக்காம இல்லை. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்லாம் சேர்த்து எழுதிக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த ஐடியா அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. 6 ப்ராப்பர்ட்டி அப்படியே மைண்டில் செட் ஆகணும். இதை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் வாங்க. ஃபுல்லாத்தையும் அடிச்சு நவுத்திடலாம். ஃபுல்லாத்தையும் போடலாம். சும்மா டம்முன்னு போடுறோம். ஓகே, எப்படி போடுறோம்? டம்முன்னு போடுறோம். ஓகே, போடுவோமா? வாங்க போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.